வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது தனுசு லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நிற்கிற பலன் எந்த இடத்துல நிற்குதோ அதுக்கான என்ன பலனுங்கிறது இப்போ இந்த மாதிரியான வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நவகிரகங்கள் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வீடியோ 12 கட்டத்தில் எங்கே நிற்குதோ அதுக்கான பலன் என்ன அப்படின்னு ஏன் தனித்தனியாக போடுறோன்னா ஒட்டுமொத்தமாக போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 200-300 மணி நேரம் வீடியோ ஆகும். அவ்வளோ பெரிய வீடியோ போடவும் முடியாது, நீங்கள் பார்க்கவும் முடியாது, அது உங்களுக்கு அவசியம் படாது. அதனால் உங்களோட லக்னத்துக்கானது மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு கிரகத்துக்காக பார்த்துக்கலாம். இப்போது அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வேழன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் 12 வீடியோ போட்டுட்டோம். இப்போ சுக்கிர பகவானுக்கான வீடியோ இது தனுசு லக்னத்துக்கு, அதாவது 9வது லக்னமான தனுசு லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நிற்கிற வீடு. இதோட பலாபலன் எப்படின்னா, ஒருத்தருக்கு ஜோசியம் சொல்லும்போது வந்து ஒரு 10 கூறுகளை அலசி ஆராய்ந்து நம்ம பலன் சொல்கிறது பழக்கம், ஜோசியரோட பழக்கம். அந்த 10 ஆஸ்பெக்டில் வந்து டாப்பில் 5ல் ஒரு 5 இருக்கும் இல்லையா, அதை இதில் சொல்லுவோம். அதனால் இதோட நம்பகத்தன்மைங்கிறது என்னென்னா கண்டிப்பாக நடக்குங்கிறது நம்பகத்தன்மை. அளவு என்னங்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட சொந்த ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, ஆட்சி உச்சம்ங்கிற பலம், இணைவு, பார்வை, அப்புறமா வந்து இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. சாரம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யோகம், தோஷம், அவஸ்தை, இந்த மாதிரி ஒரு 10 வகையான கூறுகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம ஜோசியர்கள்லாம் பலன் சொல்கிறது. இதில் பார்த்தோன்னே தெரியக்கூடியது ஒரு 5 விஷயம் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதை மட்டும்தான் இப்போ நம்ம சில சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம பலனுக்கு போகிறோம். தனுசு லக்னத்துக்கு இந்த சுக்கிர பகவான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 6 மற்றும் 11ஆம் அதிபதி அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நல்ல இடங்கள் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு நன்மையை செய்யாதுன்னு அர்த்தம். ஏன் இந்த சாஸ்திரத்தில் இந்த 12 கட்டத்தில் இது 6ஆம் இடமா ஏன் அமைஞ்சது அப்படின்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு, சுக்கிர பகவானுங்கிற அசுரகுரு, ஒருத்தருக்கு பகை அப்படிங்கிற காரணத்தினால இது 6ஆம் இடமா பகைஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அதாவது 6ங்கிறது என்னென்னா கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகளை கொடுக்கக்கூடிய இடம். 11ஆம் இடம்ங்கிறது என்னென்னா அது கொஞ்சம் ரொம்ப சுக சௌகரியமாக வாழக்கூடியது, லாபகரமாக வாழக்கூடியதுக்கும், லாவிஸ்டாக அதாவது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியதுக்கும் இது ஒரு அமைப்பாக இருக்கும். ஆக இந்த 2 பலனையும் கலந்து தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். எல்லாருக்கும் இது மாதிரி தான் சொல்லுவோம். 2 பலனும் சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நமக்கு உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, பார்க்கலாம். இப்போது இந்த 2 ஆதிபத்தியத்தில் சுக்கிர பகவான் லக்னம்ங்கிற 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? இப்போ டபுள் கேரக்டர் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து 2 டபுள் கேரக்டராக நடிக்கலாம். ஒன்று நெகட்டிவ் ரோல் பண்ணுவோம், ஒன்று அவரே வந்து அதே படத்தில் வந்து பாசிட்டிவாக ஒரு ஹீரோத்தனமாக நடிக்கணும் போது அவர் ஹீரோவாக தான் நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து அப்படி ஹீரோத்தனமாக நம்ம இதில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா 1, 5, 9 கூடிய அதிபதிகள் மட்டும்தான் நல்லவங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் அப்படி இல்லை. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நன்மையாக இருக்காது. நல்லது நடக்கும், ஆனாலும் நல்லவர் இல்லை அப்படின்ற அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் தனுசுக்கு லக்னத்திலே இருந்தால் என்ன நடக்குன்னா, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகளை அடிப்படையாக கொஞ்சமாச்சும் கொடுக்கும்னு அர்த்தம். ஆனால் இது 11ஆம் அதிபதி 1ல் இருக்கிறதுனால அதுக்கு அப்புறமா இன்னொரு வகையிலோ அல்ல இதெல்லாம் நிவர்த்தியாகோ அதுவே லாபகரமாகவும் சுக சௌகரியமாகவும் நன்மைகரமாகவும் முடிஞ்சு போயிடும்னு அர்த்தம். ஆக 2மே இருக்குது. ஆனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. முதல்ல நடக்க போகிறது இதாக இருக்கும். இந்த 1ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆசை, அடங்காத ஆசைகள் இருக்கும்னு அர்த்தம். அழகாக இருக்கலாம், அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அடுத்தது 2ல் இருந்தால் என்ன அர்த்தம்? 2ஆம் இடத்துல தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன்ற சுபகிரகம் இருக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு ஒரு பக்கம் உண்டு. 6ஆம் இடம் 2ல் இருக்கிறதுனால இதில் எல்லாம் குழப்பங்கள் ஏற்படும். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளெல்லாம் பிரச்சனைகளும் குழப்பங்களும் பாதிப்புகளும் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் 11ஆம் அதிபதி அவரே அங்கே வந்து நிற்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் நிவர்த்தியாகி நன்மைகளை நல்ல விதமாக முடிஞ்சிடும்னு அர்த்தம். தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் போன்ற இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கலை ஆர்வம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரமாக பெண் கிரகம் அப்படிங்கிற சுக்கிரன் இருக்கிற காரணத்தினால
ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இளைய சகோதரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இது 6ஆம் அதிபதிங்கிறதுனால தீர்க்கமாக சொல்ல முடியாது. அதில் தோஷத்தை கொடுக்கும். 6ங்கிறது பிரச்சனை, தோஷம். அது கொடுக்கறதுனால இளைய சகோதர தோஷமும் உண்டு பண்ணும் அப்படின்னு அர்த்தம். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதை தனக்கு மட்டும் அல்லாது தன் இளைய சகோதரத்துக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே நேரத்தில் திறமை, கீர்த்தியெல்லாம் இருந்ததுன்னா அதை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாமல், கீர்த்தினா புகழ், பெருமை, நற்பெருமை, நல்ல பேர், அந்த பேர் கெட்டு போகிற அமைப்பு இருக்கும். நமக்கான திறமைகள் எல்லாம் மறைந்து போகும், அல்லது அதுக்கு பலன் கிடைக்காம போகலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், வாய்ப்புகள் குறையலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசார்டர்ஸ் இருக்கலாம், இஎன்டி ப்ராப்ளம் வரலாம், காது, மூக்கு, தொண்டை போன்ற உபாதைகளால் பாதிக்கப்படலாம், ஹார்மோன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். சரி, இதெல்லாம் நிரந்தரமாக இருக்குமானாக்கா அதெல்லாம் இல்லை. 11ஆம் இடம் 3ல் இருக்கார், எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைச்சிரும், சந்தோஷமாக இருக்கலாம். கலைத்துறையிலையோ அல்லது வேறு ஏதாவது திறமையிலையோ வெற்றியும் பெறலாம் அப்படிங்கிறது கலந்து தான் இருக்குது. இப்போது 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் உச்சம் பெறுவார். இந்த உச்சபலம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம், பட்டப்படிப்பு இவையெல்லாம் அமோகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆனால் 6ஆம் இடம் 4ல் இருந்தால் இதை எல்லாத்துலேயும் கணிசமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் அமைப்பு உண்டு. வீடு, மன, வாகனம், வசதி, வாய்ப்பு, சௌகரியம், பட்டப்படிப்பு போன்ற எல்லா விஷயத்துலையுமே நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும். தாய் சம்மந்தப்பட்ட விவகாரங்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். ஆக கலந்த பலன் உண்டு. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கலாம். ஒரு சிலருக்கு தலைவலி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா நோய் ஸ்தானம் தலையில் இருக்கிறதுனால தலையில் நோய் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதேபோல் லக்னத்துக்கு 5ஆம் இடம்னால வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும். ஆக தன்னோட குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளும், தன்னோட அந்தஸ்தில் சில குறைபாடுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் சுபராக இருக்கிறது நல்லதாக இருக்கிறதுனால தன்னோட இன்னொரு வீடான 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கடந்து வாழ்க்கை அந்தஸ்தோடவும் புத்திர பாக்கியத்தோடவும் வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 6லே இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் இருக்கும். ஆனால் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். 11ஆம் அதிபதி 6ல் இருக்கார். இளைய சகோதரம் முன்னாடி சொன்னோம். இப்போ மூத்த சகோதரமாக உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த சகோதரிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நிவர்த்திக்கும் வழியும் உண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ 7ல் சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்னா, கடுமையான திருமண தோஷம். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் கலத்திர காரகன், கலத்திர ஸ்தானத்தில் இருந்தால் கலத்திர நாஸ்தின்னு சொல்லுவோம், ஸ்தான நாஸ்தி ஆகும். அதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கனால கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்றவை தனக்கு ஏற்படும், தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்படும், தங்கள் இருவருக்குமே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உண்டு. ஆக கடுமையான திருமண தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லணும்னா உங்களோட அந்த ஜாதகத்தோட 7ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனை பார்த்துட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஆனால் இதுக்கு கணிசமான அளவு கெட்ட பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். 11ஆம் அதிபதி 7ல் இருக்கிற காரணத்தினால தீர்க்கமாக சொல்லலாம், நீங்கள் நிவர்த்தி செய்துக்காமல் போனாக்கா 2வது திருமணம் அமையறதுக்கே வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருதார யோகா அமைப்பு இவங்களுக்கு அதிகம் இருக்கும். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு இருதார யோகா அமைப்பு, திருமண தோஷம் என்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தனுசு லக்னத்துக்கு அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்? போகக்கூடாத இடம், ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த இடத்துல கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற காரணங்களுக்காக இங்கெல்லாம் காலடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில் தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நன்மை அல்ல, பற்பல துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இறுதியில் முடிவு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா 11ஆம் இடம் அஷ்டமத்தில் இருக்கிற காரணத்தினால அதிலெல்லாம் நல்ல விதமாக முடிச்சுக்கிறதுக்கோ அல்லது கடைசி நிமிடத்தில் கிருஷ்ணர் காப்பாற்றுற மாதிரி, எம்ஜிஆர் காப்பாற்றுற மாதிரி யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவாங்க. அந்த வகையில் வாழ்க்கை கொஞ்சம் மாற்றங்களும் கடைசி நேரத்தில் நிவர்த்தி கிடைக்கும் அமைப்பு உண்டு. 11ஆம் இடம் 8ல் இருக்கிறதுனால மூத்த சகோதரம் இருக்க வாய்ப்பு இருக்காது.
யார் ஒருத்தர் தனுசு லக்னமாக இருந்து அவங்களுக்கு அஷ்டமத்திலே சுக்கிரன் இருந்தால் அவருக்கு தலசனாக பிறக்கவே விதி அமைப்பு அதிகமாக இருக்கும். ஆக 100க்கு 99 பேர் இந்த குழந்தை தலசன் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா தலசனுக்கு பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். அடுத்தது, தனுசு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? 6 கிரகம் 9ல் இருக்கிறதுனால கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் தன்னுடைய தந்தைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். பித்ரு தோஷம் ஏற்படும், அப்பா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டுன்னு அர்த்தம். 11ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் சில பல சௌகரியங்கள்லாம் உண்டு, சொத்து சுகங்கள் உண்டு, கொஞ்சம் பெரிய வாழ்க்கைக்கான பொருளாதார சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி தரும். சௌபாக்கிய காரகனான சுக்கிரன் சௌபாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சௌபாக்கியக்காரகன் சௌபாகிய ஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் கணிசனமாக நீங்கள் பெற்றே திருவீர்கள். அந்த வகையில் சொந்த வாழ்க்கைக்கு நிறைய நல்ல பலன்களும் அப்பாவோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அல்லது பித்ரு தோஷம் உண்டுன்னு அர்த்தம். பித்ரு, அப்பா போன்ற தோஷங்கள் உண்டு. அடுத்தது, தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடமான கன்னியிலே சுக்கிரன் நீச்சமடைந்து காணப்படுவார். அந்த இடத்துல இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10லேருந்து 25% திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் 10ல் இருந்து நீச்சம் அடைகிற காரணத்தினால கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற காரணத்தினால பாதிப்புகள் நிறைய ஏற்படும். அதுலேயும் முக்கியமாக பெண்களால் நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த எல்லா பிரச்சனைக்கு அப்புறமா அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியும் லாபமும் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படின்னு அர்த்தம். தனுசு லக்னத்துக்கு 11ஆம் இடமான துலாமிலே சுக்கிரன் அமைஞ்சா என்ன அர்த்தம்னா, ஒரு அக்கா கண்டிப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி அமைப்பு இருக்கும். ஒரு அக்கா கண்டிப்பாக இருப்பாங்கன்ற அமைப்பு தென்படும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவார் அப்படிங்கிற காரணத்தினால பலமாக இருக்கனால அப்படி உண்டு. தான் நிச்சயமாக தலசனாக இருக்க முடியாது, நடுவில் பிறந்தவங்களாக கடைசியாக பிறந்தவங்களாக இருக்க முடியும். அதே நேரத்தில் தன்னோட வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னாக்கா, ஆடம்பரமான ஒரு சொகுசான ஒரு உல்லாசமான வாழ்க்கையாக இருக்கும். அது ஆனால் நடுவில் எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பாதிப்புகள், கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவுங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கைக்காக ஏற்பட்டு அல்லலுற்று நிவர்த்தி பெற்று மீண்டும் நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன நடக்கும்? வாழ்க்கை துணையினாலேயோ மூத்த சகோதரத்தினாலேயோ கடன், வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற காரணத்தினாலேயோ போகக்கூடாத இடமான மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கு செல்வதனாலேயோ காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் தவிர்க்க இயலாதுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். மற்ற இன்னொரு லக்னத்தில் பார்க்கலாம்.